தனது செஷல்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி டெல்லி புறப்பட்டார். கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் சலீம் கூற நாம் கேட்போம். பிரதமர் மோடி அவர்கள் பல நாட்டுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் செஷல்ஸ் என்று சொல்லும் பொழுது பல சிறப்புகள் இருக்கின்றன. அது என்னென்ன? இது ஒரு ஆப்பிரிக்க நாடு. ஆப்பிரிக்கா என்றாலும் ஆப்பிரிக்காவுடைய மெயின்லேண்டிலிருந்து தள்ளி இருக்கிறது. இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான ஆப்பிரிக்காவுக்கு நெருக்கமாக ஆப்பிரிக்காவிலிருந்து சுமார் 1500 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடு. பல தீவுகள் இருக்கிறது. அதில் செஷல்ஸ் அப்படிங்கிற அந்த நாடு உலக அளவில் மிகவும் பிரபலமான நாடு, பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை பற்றி நாம் தமிழ்நாட்டிலிருந்து சொல்கிறத விட செஷல்ஸ்லேருந்து ஒரு தமிழர் சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் அங்கே 3 நாள் பயணமாக சென்றிருக்கிறார். பல தமிழர்களை, தமிழ் தொழில் அதிபர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தொழிலதிபர் அவர்கள்தான் திரு ராமகிருஷ்ணன் பிள்ளை அவர்கள். செஷல்ஸ் என்கிற ஆப்பிரிக்க தீவு நாட்டிலிருந்து தந்தி டிவியோடு நேரலையில் இணைந்துள்ளார். ராமகிருஷ்ணன் சார், வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராமகிருஷ்ணன் சார். இன்ஃபேக்ட் நீங்கள் தந்தி டிவிக்கு ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்கீங்க, பாட்காஸ்ட் கொடுத்துருக்கீங்க. மக்கள் அதை ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. இப்போ நீங்கள் செஷல்ஸ் நாட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரதமர் மோடி அங்கு 3 நாள் பயணமாக வந்திருந்தார், உங்களையும் சந்தித்திருந்தார். என்னுடைய முதல் கேள்வி, செஷல்ஸ் என்கிற நாட்டில் என்ன மொழி பேசப்படுகிறது? அந்த உள்ளூர் மொழியை பேசிட்டு நீங்கள் தமிழில் அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்ய முடியுமா? ஒரு 15 செகண்ட்ஸ். இது இங்கே கிரியோல்னு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இது ஒரு ஃபியூ கண்ட்ரீஸில் இது பாப்புலராக இருக்குது. மொரிஷியஸ், ரெயூனியன், சீஷல்ஸ், அப்புறம் கியூபா பக்கத்தில் ஒரு கண்ட்ரியிலலாம் ஃபேமஸாக இருக்குது. Bonne fête, lundi pendant 50 ans pour Seychelles. Bienvenue, M. Modi. Nous bien contents de voir M. Modi ici, Seychelles, pour venir faire la fête ensemble avec nous. Nous, tous Seychellois, nous on a un grand respect pour M. Modi. அதாவது இப்போ என்ன சொல்கிறேன்னா, எங்களுடைய 50வது வருஷ பொன் விழா ஆண்டு இண்டிபெண்டன்ட் விழாவுக்கு நம்ம மிஸ்டர் மோடி பிஎம் வந்ததில் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கள் மக்கள் எல்லாருமே அவர் பிஎஃப்ஏனி அப்படின்னா உங்களுடைய வரவு நல்வரவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறோம். அதனால் நாங்கள் எல்லாம் பூரிப்படைகிறோம் சிஷுல்வா எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு கிரியோலில் சொல்லியிருக்கேன். கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்குது. அதாவது ஃப்ரெஞ்சினுடைய தாக்கம் இருக்கா அந்த கிரியோல் மொழியில்? ஆமாம், கண்டிப்பாக. ஃப்ரெஞ்சுக்கும் கிரியோலுக்கும் ரொம்ப ரொம்ப தொடர்பு இருக்குது. ஏன்னா ஃப்ரெஞ்சு ரொம்ப கிளாமரோட, ரொம்ப மரியாதையோட, ரொம்ப சுத்தமாக இருக்கும். நாங்கள் அதுலேருந்து கொஞ்சம், அதாவது நம்ம சென்னை தமிழுக்கும் தஞ்சாவூர் தமிழுக்கும் உள்ள வித்தியாசத்தில் இருக்கோம். ஓகே. பிரதமர் மோடி அவர்கள் செஷல்ஸ் நாடு வந்தது, செஷல்ஸ் நாட்டில் வசிக்கக்கூடிய தொழிலதிபர்கள் மத்தியிலும் செஷல்ஸ் நாட்டில் வசிக்கக்கூடிய பாமர மக்கள் மத்தியிலும் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இது ஒரு பெரிய தாக்கம். எப்படி சொல்லலான்னு சொன்னால், ஒரு இந்தியாவுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா உலக பிரதமர்களில் உலக பிரசிடென்ட் இவங்க எல்லாரோட ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு பெரிய பிரதமர். அதுவும் ஒரு சின்ன நாடான ஒரு 50 வருஷம் குடியுரிமை பெற்று நாங்கள் பொன்விழா ஆண்டு கொண்டாடுறோம். இதுக்கு மோடி அவர்கள் தலைமை விருந்தினராக எங்களோட கலந்துக்கிட்டது இது எங்களை பெரிய மரியாதை. செஷல்ஸுக்கு ஒரு பெரிய மரியாதை. அதை 2வது சந்தேகமே இல்லை. யாராலையும் மறுக்க முடியாத ஒரு பெரிய ஒரு வரவேற்பு. நாங்கள் ரொம்ப பூரிப்பாக இருக்கோம். ஏன்னா மோடிஜியோட அந்த விசிட் ஒவ்வொரு இந்தியன் இல்லாமல் ஒவ்வொரு லோக்கல் பீப்புளுக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட, லோக்கல் ஸ்கூல் பிள்ளைங்க கூட அவர் ஏர்போர்ட்டில் ரொம்ப உந்துதலோடு எதிர்பார்த்து அவரோட பேசி கைக்குலுக்கி வரவேற்றாங்க. அது பார்க்கக்குள்ள எல்லாரும் இப்போ செஷல்ஸ் ஒரு 50வது இண்டிபெண்டன்ட் டேயோட ஈக்குவலாக மோடி அவர்களுடைய விசிட்டும் பேசப்படுது. அதே நம்மளுடைய ஒரு பெரிய தாக்கம் தான் இது. இதுக்கு முன்னாடி எந்தெந்த இந்திய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க ராமகிருஷ்ணன் பிள்ளை சார்? ஒன்றும் இல்லைங்க. நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முன்னாடி மிஸ்ஸஸ் காந்தி, அதாவது மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி 2 தடவை வந்திருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ மோடிஜியும் 2 தடவை வந்திருக்காங்க. மிஸ்ஸஸ் காந்தி இந்திரா காந்தி 1976லையும் 1981லையும் 5 வருஷம் கேப்ல வந்தாங்க. இப்போ இவங்க மோடிஜி 2015லையும் 2026 11 வருஷத்துலேயும் வந்தாங்க.
அதாவது அதே 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 எதிர்பார்ப்புகளோட தான் நாங்க எதிர்பார்த்தோம். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கிறதுலாம் கஷ்டம். இப்ப எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஃபோட்டோல எல்லா சோசியல் மீடியா இருக்குது. அதனால எல்லாரும் உலகம் பூரா இப்ப தெரிஞ்சிருக்கு. உலகத்திலேருந்து இப்ப எங்களுக்கு வர்ற கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களோட டெலிகாம் இப்ப பிளாக்டுல இருக்குது. உலகத்துல உள்ள எல்லா ஃப்ரெண்டுங்களும் கால் பண்றாங்க. மோடிஜி வந்திருக்காங்களா? மோடிஜி சிஷல்ஸ் தெரியாத நாடுகள்ல கூட சிஷல்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடுது. சிஷல்ஸ்னா என்ன? ஏன் மோடிஜி சிஷல்ஸ் போயிருக்காரு? என்ன அங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சோசியல் மீடியா இவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது. இப்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால எங்களுடைய ரீச் ரொம்ப நல்ல ரீச்சா இருக்குது. இது எப்படின்னா ஒரு பூஸ்ட் ஃபார் சிஷல்ஸ். ஒரு எங்களோட அம்பாசிடர் ஆயிட்டார் மோடி. இப்ப மோடிஜி ஆல்மோஸ்ட் சிஷல் ப்ரொமோட் பண்ற மோடிஜி ஆயிட்டாங்க. செஷல்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் செஷல்ஸ் நாட்டில் ஒரு விநாயகர் கோயிலில் வழிபட்டார். திடீர்னு அந்த காட்சிகள் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடா அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுது. அந்த விநாயகர் கோயில் பற்றி சொல்லுங்களேன். விநாயகர் கோயில் சீஷல்ஸ் இந்து கோவில் சங்கம்னு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தாத்தா நாங்க ஒரு 170 வருஷமா இங்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் அப்போ கோயில்லாம் கிடையாது. எங்க தாத்தா தான் ஒரு கிருஷ்ண பஜனை மடம் வச்சிருந்தாங்க. அந்த கிருஷ்ண பஜனை மடம் நாங்க இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்கு மேலே ஒரு ஃப்ளோர்ல பெரிய 5வது ஃப்ளோர்ல பண்ணிட்டு இருக்கோம். அது வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண கல்யாணம்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணுவோம். ஒரு 1000 பேர் லோக்கல்ல கலந்துக்குவாங்க. அதுக்கு அடுத்து வந்தது இந்த சிஷல்ஸ் இந்து கோவில் சங்கம். இந்து கோவில் சங்கம் ஒரு 40 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இப்ப இருக்கிற கோயில் ஒரு 32, 34 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். அப்போ ஒரு சின்ன கோயிலா கட்ட ஆரம்பிச்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில ஒரு 5 நிலை ராஜகோபுரமா நம்மளுடைய சென்னையை சேர்ந்த கணபதி சபதி அவங்களை வச்சு கட்டணும். உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர் சிலை, வள்ளுவர் கோட்டம் இதெல்லாம் கட்டின கணபதி சபதியை வச்சு கட்டணும். அதனால இந்தியாவுடைய ஒரு நுட்பமான எந்த வித விஷயங்களையும் குறைச்சில்லாம ஆகம விதிகள் எல்லாமே சிறந்து இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயில். ரொம்ப பவர்ஃபுல் விநாயகர் கோயில். அதனால மோடிஜி எந்த எதிர்பார்ப்போ எந்த ஒரு இதோட வணங்கினாரோ அது நிச்சயமா அவருக்கு பலிக்கும்னு நாங்க விரும்புறோம், நாங்க பிரார்த்திக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு பெரிய செய்கை. அவர் எங்களோட இருந்து கோயில்ல போய் வழிபட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரதமர் அங்கே நிறைய தொழிலதிபர்களை பொதுவாக சந்தித்து பிறகு 1-to-1 சந்திப்பெல்லாம் நடைபெற்றது. நீங்கள் அந்த சந்திப்பில் இருந்தீங்களா? பிரதமருடைய சந்திப்பில் பிரதமர் 1-to-1 சந்திப்பு கடைசி நேரத்துல கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது. ஆனா எல்லாரையும் மீட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருடைய டைம் 3 நாள் தங்குறது 3 நாள் தங்கினார். ஆனா 48 மணி நேரத்துல கவர் ஆயிட்டுது. ஏன்னா சனிக்கிழமைக்கு 1:30 மணிக்கு திங்கட்கிழமைக்கு 1:30 மணிக்கு போறதுனால கொஞ்சம் ஷெட்யூல் கொஞ்சம் டைட் ஆயிடுது. எங்களை ஒரு 100 பேரை மீட் பண்ணாரு. 100 பேரை 20 பேரை 5 குரூப்புகளா மீட் பண்ணாரு. அந்த எல்லாத்தையும் கலந்துரையாடல் பண்ணாரு. என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன கேட்டாரு. எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் நிவர்த்தி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் பர்சனல் எதிர்பார்ப்புகள் கிடையாது. கண்ட்ரிக்கு தேவையான, அதாவது இந்த நாட்டுக்கு எது தேவையோ அதை நாங்க கேட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வார் இந்த போல ப்ராப்ளம்லாம் இருக்குள்ள ஃபுட் சேஃப்டி, ஃபுட் கண்ட்ரோல், ஃபுட் சேஃப்டி எல்லாம் கேட்டோம். எங்களுக்கு என்னென்ன கொடுப்பீங்கன்னு. அது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காப்புல. இப்ப நாங்களும் பிரதமர் மோடியை முதல் முறையா எங்க சிஷல்ஸ் நாடு அவருக்கு ஒரு பெரிய அரிய விருது ஒண்ணு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல. கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹரைசன், கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹரைசன், அதாவது நீல தொடுவானின் காவலன் அப்படின்னு ஒரு பெரிய அவார்டு ஒண்ணு அவருக்கு கொடுத்துருக்குது எங்க கவர்மெண்ட். இது முதல் தரையா இங்கேருந்து ஒரு பெரிய ஒரு நாட்டு தலைவரை கௌரவிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் அவார்டு. அதுலயும் நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். அதாவது எங்களால எந்த அளவுக்கு பிரதமர் மதிக்க முடியும், எந்த அளவுக்கு அவரை மரியாதை கொடுக்க முடியுமோ அதுக்கு இந்த அவார்டு ஒரு சான்றிதழா நாங்க பாக்குறோம். செஷல்ஸ் நாட்டிற்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களும் நம்ம பிரதமர் மோடி உள்பட, அதே நேரத்தில் சினிமா நட்சத்திரங்கள், இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லணும்னா சூர்யா ஜோதிகா அவர்களும் அங்கே போய் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ செலிபிரிட்டிஸ் அண்ட் அரசியல் தலைவர்கள் செஷல்ஸ் நோக்கி வர காரணம் என்ன? எங்களுடைய நாடு ஒரு யுனிக்கான கண்ட்ரி. இதை பார்த்தீங்கன்னா உலகத்திலே 99.5%
சுத்தமான காற்று, ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய ஒரு சில கண்ட்ரிகள் கூட இருக்கா இல்லையான்னு என்னால வந்து சேலஞ்ச் பண்ண தெரியல. ஆனா நாங்க இருக்கோம். 99 ஏன்னா எங்கள்ட்ட இருக்கிறது ஒன்லி ஒரு பியர் ஃபேக்டரியும், ஒரு சின்ன சின்ன ஃபேக்டரிகள் தான் இருக்குது. அதனால பொல்யூஷன் இல்லாத ஒரு நல்ல ஒரு நாடு. இரவுல நட்சத்திரங்கள பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்க முடியும். இப்ப வந்து மத்த நெறைய ஊர்கள்ல வந்து உங்களால நட்சத்திரங்கள்லாம் பார்க்க முடியாது. இங்க பார்க்க முடியுது. இங்க வந்து 115 ஐலேண்ட் இருக்குது. 115 ஐலேண்ட்ல ஒவ்வொரு ஐலேண்டுக்கும் ஒரு விசேஷம் இருக்குது. ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பக்கத்துல இருக்க பிராலங்கிற ஐலேண்ட்ல கொக்கடமேர் அதாவது கொக்கடமேர்னு ஒரு பெரிய கோகனட். உலகத்திலேயே அந்த திருவோடுகாய் இங்க தான் உங்களுக்கு விளையுது. அதுக்கு ஒரு தனி ஐலேண்டே இருக்குது. அதே போல ஒரு சில ஐலேண்ட் பார்த்தீங்கன்னா, பேர்ட் இருக்குதுன்னா, பேர்ட் ஐலேண்ட்ஸ் இருக்குதுக்கு. உலகத்துல இருந்து வர எல்லா பேர்ட்ஸும் அங்க வந்து தங்கி போகுது. அதுபோல ஒவ்வொரு ஒவ்வொரு ஐலேண்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் சொல்லிட்டே போலாம். ஒரு 115 ஐலேண்ட்ல வந்து எல்லாமே வந்து நேச்சுரல் ஐலேண்ட். அது இல்லாம மேட் ஐலேண்டும் இப்போ வந்துகிட்டு இருக்குது. அந்த விஷயங்கள்ல வந்து டூரிஸ்டுங்களுக்கு வந்து எங்களுடைய கடற்கரை வந்து தங்க கடற்கரை சொல்லலாம். எங்களுடைய மணல், அதாவது மணல் வந்து ரொம்ப சுத்தமான மணல், ரொம்ப வெள்ளையான மணல். இப்ப பாத்தீங்கன்னா, நாங்க ராஜஸ்தான்ல இருந்து செவாத் அப்படின்னு ஒரு எப்படி சொல்லலாம், சாண்ட் ஆர்டிஸ்ட் அவரை கொண்டாந்து எங்க கடற்கரையில எல்லாம் சாண்ட் இந்த 50வது ஆண்டுக்காக நிறைய கடற்கரைகளை எல்லாம் அலங்கரிச்சிருக்கோம். அதே போல இந்தியாவிலேருந்து நிறைய கலைஞர்கள்லாம் வந்து இந்த விழாக்கள்ல கலந்துக்கிட்டு, இது எப்படி வந்து ஒரு இந்தியாவையும் சேர்ந்த ஒரு கலாச்சார நாடா மாத்துற மாரி நாங்க நிறைய விஷயங்களை வந்து பூர்த்தி இருக்கோம். லேசர் ஷோ பண்ணியிருக்கோம். லேசர் ஷோல தான் செஷல்ஸோட ஹிஸ்டரியே, அந்த 50 வருஷ ஹிஸ்டரியே செஷல்ல உள்ள நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து எங்க லேசர் ஷோ மூலயமா அவங்க பார்க்குற மாரியும் தெரிஞ்சுக்கிற மாரியும் பண்ணியிருக்கோம். அது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்களும் எப்படி வந்து எஜுகேட்டட் பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கோம். ராமகிருஷ்ணன் சார், என்னுடைய கடைசி கேள்வி, நம்ம தமிழர்கள்லாம் வந்து அரபு நாடுகள்லையும் சிங்கப்பூர்லேயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்கெல்லாம் வேலை தேடி போகிறாங்க. இன்னும் சில பேர் அமெரிக்கா போன்ற பிரதேசங்களுக்கு வேலை தேடி போகிறாங்க. அந்த வகையில் செஷல்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவு நாட்டில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது? அங்கு போய் ஒரு உயர்ந்து நிற்கிற ஒரு தொழில் அதிபராக உங்களுக்கு நம் தமிழக மக்களுக்கான செய்தி என்ன? எங்கள்கிட்ட வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமான வேலை வாய்ப்புகள் எங்கள்கிட்ட ஸ்டில் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்தியன் அதாவது தமிழ்நாட்டோட பீப்புளுடைய முக்கியமான அதிகமான அறிவு வளர்ச்சி வந்து தேவையான ஆட்கள்லாம் நமக்கு தேவைப்படுறோம். இப்போ வந்து நிறைய வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதோட ஆன்லைன் ஒர்க்கே வந்து நிறைய ஒர்க் வந்து இந்தியாவிலேருந்து யூஸ் பண்ணிக்கிறோம், மற்ற இடத்துங்கள்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா வணிகமே வந்து ஆன்லைனில் இருக்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடியோட சென்னையிலேருந்தும் மற்ற நாடுகள்லேருந்து மற்ற இடத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு அமெரிக்காவுக்கு போகிறது, ஒரு துபாய்க்கு போகிறது, மற்ற நாடுகளுக்கு போகிறதோட எங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா பணம் சேமிக்க முடியும். எங்கள ஊர்ல பாத்தீங்கன்னா மற்ற ஊர்களோட சேமிக்க முடியும். மற்ற ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவுகளும் அதிகம், சம்பளமும் அதிகம். இங்க சம்பளம் குறைச்சலா இருந்தாலும் செலவுகள் குறைச்ச, அதாவது யாருக்கு நான் வர்ற டூரிஸ்டுக்கு சொல்ல, இங்கே இருந்து ஒர்க் பண்ற லேபர் இல்ல ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா அந்த கிளாக்ஸ் இந்த இந்த கேட்டகரியில போற மக்களுக்கு எல்லாருக்குமே வருமானத்தோட வந்து சேமிப்பு வந்து அதிகமா இருக்கும். அதனால நாங்க கேரண்டி பண்ண முடியும். மற்ற நாடுகளோட போட்டி போட்டு எங்களால நல்ல ஒர்க்கர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்க முடியும், நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியும். உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் மிக்க நன்றி சார். பிரைம் மினிஸ்டர் நீங்கள் சந்தித்து பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் செஷல்ஸ் நாட்டில் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக உருவெடுத்திருக்கீங்க. நம் தமிழக மக்களுக்கு செஷல்ஸ் என்கிற ஒரு ஆப்பிரிக்க தீவு நாட்டில் சிறப்பான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் செஷல்ஸ் என்கிற ஆப்பிரிக்க தீவு நாட்டிலிருந்து நம்ம தந்தி டிவியோடு நேரலையில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி ராமகிருஷ்ணன் பிள்ளை சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ சார். ஸோ நம்ம பிரதமர் அவர்கள் அங்கே சென்ற காட்சிகளை பார்த்தும், அங்கிருந்து திரு ராமகிருஷ்ணன் பிள்ளை அவர்கள் நேரலையில் இணைந்த காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து
மற்ற செய்திகளை பார்க்கலாம். இப்போ நம்ம 2 விஷுவல் பார்க்க போகிறோம். அதாவது பிரதமர் மோடி அவர்கள் 3 நாடு பயணமாக செஷல்ஸ் சென்றிருந்தார் இல்லையா. முதல்ல பிரதமர் மோடி அவர்கள் அவங்களுடைய 50வது சுதந்திர தினம், நம்மளை எப்படி ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சாங்களோ, பிரிட்டிஷ் பீப்புள் ஆட்சி செஞ்சாங்களோ, அவங்களையும் பிரிட்டிஷ் பீப்புள் தான் ஆட்சி பண்ணாங்க. அது ஒரு சின்ன தீவாக இருந்தாலும் 50வது சுதந்திர தினத்தை கொண்டாடினார்கள். அதில் நம் பிரதமர் மோடி அவர்கள் தான் கெஸ்ட் ஆஃப் ஆனர். அந்த காட்சியை பார்க்கலாமா? Göra bönderna från Moderna får sina poliser. Bakomon, assistant Ralph Agatin. The 7th platoon is comprised of செஷல்ஸ் நாட்டில் அமைந்திருக்கும் விநாயகர் கோவிலுக்கு விஜயம் செய்த பிரதமர் மோடி அவர்கள் அங்கே வழிபட்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். செஷல்ஸ் இந்த நாடு இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய, ஆப்பிரிக்காவுக்கு நெருக்கமாக தான் இருக்கக்கூடிய தீவு நாடு என்பதால் பாதுகாப்பு ஒரு சவாலான காரியம். இந்தியா சார்பாக மிகப்பெரிய கப்பல் வழங்கப்பட்டது, ரோந்து படகுகள் வழங்கப்பட்டன, ஆம்புலன்ஸுகள் வழங்கப்பட்டன. பிரதமர் மோடி அவர்களுடைய விஜயம் குறித்து செஷல்ஸ் மக்கள் மிகுந்து மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார்கள்.